வணக்கம். நற்றினையின் 341வது செய்தி சேவை ஏப்ரல் 28, 2016 சித்திரை மாதம் 15ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். ஆர்கே நகர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் முனைவர் வசந்தி தேவி, திமுக வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் ஆகியோர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக பொருளாளர் ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புதன்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மருத்துவ படிப்பு பொது நுழைவுத் தேர்வை இந்த ஆண்டு முதல் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்திய செய்திகள். டெல்லி பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பாடப்பிரிவின் புத்தகம் ஒன்றில் பகத்சிங் புரட்சிகர பயங்கரவாதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடும் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. JNU மாணவர் தலைவர் கண்ணையா குமார் பீகாரிலிருந்து திகாருக்கு என்ற தலைப்பில் புதிய புத்தகம் ஒன்றை எழுதவிருக்கிறார். ஆபாச இணையதளங்கள் பிரச்சனையை சமாளிக்கும் முயற்சியில் மத்திய உள்துறை அமைச்சகம் இறங்கியுள்ளது. IPL போட்டிகளை மகாராஷ்டிரத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிரான மும்பை கிரிக்கெட் சங்கத்தின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. விசாகப்பட்டினத்தில் துவாடா என்னும் இடத்தில் உள்ள பயோடீசல் உற்பத்தி செய்யும் பயோமேக்ஸ் பியூவல்ஸ் லிமிடெட் ஆலையில் நேற்று இரவு தீப்பிடித்தது. நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து மிகுந்த பகுதிகளில் முப்பரிமாண ஓவியத்தில் வேக தடைகளை அமைக்க அரசு பரிசீலித்து வருகிறது என மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஆண்டுதோறும் 5 வயதுக்குட்பட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். ஊழியர்கள் பற்றாக்குறையால் CPIயின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படலாம் என அதன் இயக்குனர் அனில் சின்ஹா தெரிவித்தார். அயல்நாட்டு செய்திகள். சீனாவில் கிராமப்புறங்களில் வாழும் சிறார்கள் மத்தியில் கூடுதல் உடல் பருமன் பிரச்சனை மாபெரும் அளவில் அதிகரித்துள்ளதாக அங்கிருக்கும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெனிசுவேலாவில் நிலவும் கடுமையான மின்சார தட்டுப்பாடு காரணமாக அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே வேலை எனும் கட்டுப்பாட்டை அரசு விதித்துள்ளது. தொழில்நுட்ப பெரு நிறுவனமான ஆப்பிள் 13 ஆண்டுகளில் முதல் முறையாக தனது வருவாயில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. லண்டனின் பிக் பென் என்ற பெரிய கடிகாரம் பல மாதங்களுக்கு ஒலிக்காமல் நிறுத்தப்படுகின்றது. 1856ஆம் ஆண்டில் நிர்மாணித்து முடிக்கப்பட்ட இந்த கடிகார கோபுரத்தில் ஏற்பட்டுள்ள வெடிப்புகளை அவசரமாக பழுதுபார்க்க வேண்டியுள்ளது. தெற்கு வங்கதேசத்தில் இஸ்லாம் பற்றியும் முகமது நபிகள் பற்றியும் தரக்குறைவாக பேசியதாக இந்து மதத்தைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர்கள் 2 சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. கலிபோர்னியா பல்கலைக்கழக மாணவர் தன்னுடைய சாத்தியமில்லாத கனவை சாத்தியப்படுத்தியிருக்கிறார். பார்வை இழந்த ஜேக் ஓல்சன் கால்பந்து அணியில் விளையாடி வருகிறார். சீனாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தென்சீன கடலில் ஜப்பானின் போர்க்கப்பல் நங்கூரம் விட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் 5வது முறையாக அணு ஆயுத சோதனை நடத்த வடகொரியா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி நிறுவனர்களில் ஒருவரான அமானுல்லா கான் பாகிஸ்தானில் நேற்று மரணமடைந்தார். அவருக்கு வயது 80. வணிகச் செய்திகள். தங்கம் 1 கிராம் 2783 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 50 பைசா. சவுதி அரேபியா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்வதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் சரியும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமேசான் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஜெஃப் பிவோஸின் பிரத்யேக குழுவில் இந்தியர் சேர்க்கப்பட்டுள்ளார். அமேசான் இந்திய பிரிவின் நிர்வாக இயக்குநரான அமித் அகர்வாலை இந்திய அணியில் சேருமாறு ஜெஃப் பிசோஸ் இமெயில் அனுப்பியுள்ளார். HDFC நிறுவனத்தின் துணை நிறுவனமான குரு பைனான்ஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 20% உயர்ந்து 243 கோடி ரூபாயாக இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 203 கோடியாக நிகர லாபம் இருந்தது. PF வட்டி குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக 10 தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் தங்களது 6வது போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்திய புனே அணி 2வது வெற்றியை பெற்று 4 புள்ளிகள் பெற்றுள்ளது. ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வீரர்
வீராங்கனைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1 லட்சம் நிதியுதவி வழங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ஐபிஎல் சீசன் 9 நேற்றைய ஆட்டத்தில் டெல்லியை 1 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் வெற்றி பெற்றுள்ளது. ஒலிம்பிக் தகுதி போட்டியில் பங்கேற்று பாதியில் திரும்பிய கீதா போகத், பபிதா குமாரி உள்ளிட்டோருக்கு தடை விதிக்கப்படும் என தெரிகிறது. உலகக்கோப்பை வில்வித்தை ரிகர்வ் பிரிவில் அசத்திய இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி உலக சாதனையை சமன் செய்தார். ஆசிய சாம்பியன்ஷிப் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சைனா நேவால், சிந்து வெற்றி பெற்றனர். திரைச்செய்திகள். அஜித் சிம்பு பெயர் மாற்றம், டிக்கெட் விற்பனை, நட்சத்திர கிரிக்கெட் உள்ளிட்ட அனைத்து சர்ச்சைகளுக்கும் நிர்வாகிகள் விளக்கம் அளித்தார்கள். முண்டாசுப்பட்டி இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் ஜெய் நடிக்கவிருக்கும் படத்திற்கு ராட்சசன் என்று தலைப்பிட்டுள்ளார்கள். நடிகை சமந்தா வசதியில்லாத 70 பேர் இருதய ஆபரேஷனுக்கு உதவி செய்தது திரையுலகினரை மெய்சிலிருக்க வைத்துள்ளது. ஜி.வி. பிரகாஷ், ஸ்ரீதிவ்யா இணைந்து நடித்த பென்சில் படத்தை தெலுங்கில் டப் செய்து வெளியிட தயாரிப்பு நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இளம் இசையமைப்பாளர் அனிருத் இசையமைத்துள்ள ஹோலா அமிகோ சிங்கிள் பாடல் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.